Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷலான ஒரு எக். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா இது ரொம்ப சிம்பிள். இது பண்றதுக்கு இதுக்கு தேவை பாத்தீங்கன்னா பாயில் எக் நான் எடுத்துர்க்கேன். இதுல 2 எக் தான் நான் இப்போ யூஸ் பண்றேன். இப்போ ஒரு panல 1 டீஸ்பூன் பட்டர், நான் இது salt கிடையாது இந்த பட்டர்ல. இத நான் லோ ஃப்ளேம்ல இப்போ குக் பண்றேன். 3 பல்லு garlic குட்டியா சாப் பண்ணிருக்கேன். அப்புறம் பீஸா சீசனிங் ஆட் பண்ணிருக்கேன். பெப்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபியூ ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை நான் லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறேன். இதுக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணியிருக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது இப்போ எக்கை பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் இதை இப்படி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அது மேலே இதில் என்னென்னா நீங்கள் இந்த எக்கை திருப்பி விட தேவையில்ல. ஜஸ்ட் அந்த 1 போர்ஷன் ஆஃப் த இதில் மட்டும்தான் அது நல்ல மசாலா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த பட்டரும் அந்த கார்லிக்ஸ் இதெல்லாமே இதில் நல்லா கோட் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சென்டரில் வச்சு, நீங்கள் ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறனால நீங்கள் சென்டராக வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இதை 1 மினிட்க்கு மட்டும் நம்ம ஹை ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ இது இப்படி இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷில் நான் கார்லிக் ஹர்பும் பீஸா சீசனிங்கும் சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி இதில் நான் சால்ட் இல்லாத பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட்டோட பட்டர் போட்டிங்கன்னா சால்ட் கம்மியாக பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.